டயட்டில் இருக்கீங்களா? டயட் ஃபுட் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அவல் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2 கப் ரெட் அவல் எடுத்துக்கிறேன். சிகப்பு அவல் உங்களுக்கு நார்மலாக ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் அதையே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸுன்னு தேவையில்லை. அந்த சோக் பண்ணுற டைம் ஒரு அவலுக்கும் சேஞ்ச் ஆகும். சோக் பண்ணி அதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் டயட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், வறுத்த நிலக்கடலை ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 8 வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 8 வரமிளகா ஓகே, இல்லைன்னா வரமிளகாவோட கவுண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் ரொம்ப குக்காக வேண்டாம், ஒரு 50% குக் ஆனால் போதும். நம்ம சாப்பிடும்போது அது கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் இருக்க 2 லெமனை புழிஞ்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளும் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவலை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அவலை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், லெமன் அவல் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டயட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.